Hello friends and subscribers, welcome to Tamil Well YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல் ஓட 58வது மேட்ச். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் பதட்டத்தின் காரணமாக கொஞ்ச நாள் அந்த ஐபிஎல் மேட்சை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. திரும்பவும் பாத்தீங்கன்னா 17ல இருந்து, அதாவது இந்த மேட்ச்ல இருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட ஜூன் 3 வரைக்குமே கொண்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த 17ல ஆரம்பிச்சு ஜூன் 3 வரைக்குமே அந்த ஐபிஎல் திருவிழா இருக்க போகுது. அந்த பாகிஸ்தான் ஓட அந்த பதட்டத்தினால, போர் பதட்டத்தினால கொஞ்சம் தள்ளி வச்சாங்க, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் திரும்ப வராம புதுசா பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணிட்டு இருக்காங்க சில டீம்ஸ் எல்லாமே. அதை பத்திய டீடைல், இந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது, ஃபுல் ப்ரிவியூ நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். நாட் ஓன்லி ஸ்மால் லீக்ஸ், இதுல கிராண்ட் லீக்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 10.5 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீக்ஸுமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ கிவ் அவே. நீங்க ஜஸ்ட் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ணாம இந்த ஃப்ரீ கிவ் அவேல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய பெரிய ஃபேண்டசி ஆப்ஸ்ல நீங்க ஒரு 2 லட்சம் ரேங்க்கு வரீங்க அப்படின்னா, இந்த அதே டீம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 150வது ரேங்க், 100வது ரேங்க் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் கம்மி. இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அதே போல இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், 30 செகண்ட்ஸ்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆகிடும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 17 மே இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு நம்ம சேனல் சார்பா ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்றோம். இது கமெண்ட்ஸ் கிவ்வே, ஃப்ரீ கிவ்வே தான் இது. இந்த பேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. இது யாராவது தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் இந்த மேட்சுக்கு கிடையாது, அடுத்த மேட்சுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த இதுக்கு வீடியோல கமெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா போயிடும். இந்த கமெண்ட்ஸ் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2 டீம்ல இருந்து யார் வின் பண்ணுவா அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1ன்னு போட்டு யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க கொடுத்துடணும். கேகேஆர்னா கேகேஆர், ஆர்சிபின்னா ஆர்சிபி அப்படின்னு கொடுத்துடணும். 2வது கொஸ்டின், விராட் கோலி எவ்வளவு ரன் அடிப்பாரு, லைக் இது 15 to 25 30 அது மாதிரிலாம் கொடுக்க கூடாது. எக்ஸாக்டா கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவர் 32 அடிக்கிறாருன்னா 32 ரன் அப்படின்னு கொடுத்துருக்கவங்களுக்கு தான் இது கம்பல்சரி போகும். சப்போஸ் 3வது கொஸ்டின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். 3வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, சுனில் நரேன் எத்தனை விக்கெட் எடுப்பார், அதாவது விராட் கோலி எவ்வளவு ரன்ஸ் அடிப்பாரு, சுனில் நரேன் எவ்வளவு விக்கெட் எடுப்பாரு, அதே மாதிரி யார் வின் பண்ணுவா. இதுதாங்க 3 கொஸ்டின். இந்த 3ல யாராவது 2 கரெக்டா சொல்லியிருந்து மீதி எல்லாருமே தப்பா சொல்லியிருந்தா கூட அந்த 2 கரெக்டா சொன்னவங்களுக்கு கொடுத்துருவோம். மொத்தத்துல இது யாருக்காவது போயிடும். அதே மாதிரி இப்ப 32 ரன் விராட் கோலி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, யாராவது 33 ரன் எல்லாருமே தப்பா சொல்லியிருந்து 2 சரியா சொல்லி 3வது இதுக்கு பாத்தீங்கன்னா 33ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். இதுதாங்க இதோட கான்செப்ட். எடிட்டட் கமெண்ட் கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி டெட்லைன் 7:30 மணிக்கு முடிஞ்சிருச்சுனாவே அதுக்கப்புறம் கமெண்ட் பண்றவங்களுக்கும் யாருக்கும் ஏத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஃப்ரீ தானே, ஜஸ்ட் வீடியோ பாக்குறீங்க, ஜஸ்ட் இது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கம்பல்சரி நாங்க அதை அனுப்பிடுவோம். வின் பண்றவங்களோட இதை அதுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா யாருங்கிறதை தெரியப்படுத்திடுறோம். சின்னசுவாமி ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட் சொல்லி பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் தாங்க. இங்க பயங்கரமான ஒரு பேட்டிங் பாரடைஸ். கடந்த வருஷத்துக்கு வரைக்குமே சின்னசுவாமி ஸ்டேடியம் அப்படின்னாவே போயிடும். 220 ரன் போயிடும், 250 ரன் போயிடும், 280 ரன் கூட அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டது பயங்கரமா இருக்கும். பேட்டிங்க்கு பயங்கரமா ஃபேவர் பண்ணணும். பட் இந்த வருஷம் அந்த மாதிரி எல்லாம் நடக்கலைங்க. ஒரு 180 தான் ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இருந்துகிட்டு இருக்கு. பெருசா ஒரு 200 அது மாதிரிலாம் போகல. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் இன்சியலாவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. இந்த வெனுல அந்த லாஸ்ட் இயர்ஸ் மாதிரிலாம் இல்ல, கடந்த வருடங்கள் மாதிரிலாம் இங்க இல்ல. பேட்டிங்க்குலாம் பெருசா மற்ற வெனுல சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் ஃபுல்லா 250 ரன் அந்த மாதிரிலாம் போகல. லைக் 165ல இருந்து ஒரு 180 ரன்ஸ் வரைக்கும் தாங்க இந்த வெனுல வந்துகிட்டு இருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும்.
ரீசெண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 T20ல 194ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 54 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தாங்க அதிகப்படியான விக்கெட்ஸ், 40 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 11 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க இது வரைக்கும். கடைசி 5 வருஷத்துல 11 மேட்ச் வந்து இவங்க 2 பேரும் மோதி இருக்காங்க. அதுல RCB 5 மேட்சும் KKR 6 மேட்சும், ஒரு மேட்ச் ஒரு அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா KKR தான். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் மயங்க் அகர்வால். தேவ்தாட் படிக்கலுக்கு பதில ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்திருக்காரு மயங்க் அகர்வால். அடுத்ததான் ரஜித் படிடர் அந்த டீமோட கேப்டன், ஜித்தேஷ் சர்மா அந்த டீமோட விக்கெட் கீப்பர், டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, ரொமாரியா ஷெஃபர்ட், புவனேஸ்வர் குமார், லுங்கி இங்கிடி, யாஸ் தயால் அண்ட் சியாஸ் சர்மா. ஸோ இது வந்து RCBயோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் KKR பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் அண்ட் சுனில் நாராயண் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் அஜின்கிய ரஹானே அந்த டீமோட கேப்டன், ரகுவன்சி, மனிஷ் பாண்டே, ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், ஆண்ட்ரிக் நோர்கியா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. இது வந்து KKRோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பிளஸ் இம்பாக்ட் பிளேயர். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா KKR பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல கூட இந்த 2 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ்ங்க. ஸோ விக்கெட் கீப்பர் தென் பேட்டிங். ரஹ்மானுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ங்க. கிட்டத்தட்ட 10ல 8ல இருந்து 9 மேட்ச் அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துறாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவரோட ஆவரேஜ் T20ஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. நாட் ஒன்லி T20 ODI இருந்தாலுமே ரஹ்மானுல்லா குர்பாஸோட ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். 10ல ஒரு மேட்ச் தான் ஏர்லியராவே விக்கெட் விட்டு ஃபேண்டசி டீம்ல வராம போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம வெறும் 20 ரன் அடிச்சாவே போதுமானது நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு வந்துடும். ரஹ்மானுல்லா குர்பாஸ் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அந்த விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு அட்வான்டேஜ். ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10ல 8ல இருந்து 9 மேட்ச் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது தான் ஏர்லியராவே அவரோட விக்கெட்டை விட்டுட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சுனில் நாராயண் as usual போத் இன்னிங்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 4 ஓவருமே ஹோல்ட் பண்ண போறாரு. பவர் பிளேவை பயன்படுத்திடுவாரு. கொஞ்சம் ஸ்மால் டைம்ஸஸ் கொண்டதுதான். அது அழகா பவர் பிளேவை பயன்படுத்தி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு மேல லைட்டா அந்த 38 சர்க்கிள் தூக்கி அடிச்சிட்டாரு அப்படின்னாவே அது பவுண்டரிஸும் சிக்ஸஸ்க்கு மாறிடும். பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்குவாரு. பெருசா விக்கெட்டை பத்தி அவரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மினிமம் 20 to 25 ரன் குயிக் ஃபயரா ஆடிடுவார். ஒரே ஓவர்ல கூட 2 சிக்ஸஸ் ஒரு பவுண்டரி அடிச்சாருனா கூட அது ஃபேண்டசி வர அளவுக்கு அதுவே பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துரும். தென் 4 ஓவர் போல் பண்றாரு, ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்போ ஃபேண்டசி டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே ரொம்ப ஆப்டா இருப்பாரு. அஜின்கிய ரஹானே பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்கு. அந்த வார்த்தை மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த வார்த்தையும் சொல்றேன். 1ல இருந்து 6 ஓவர் வரைக்கும் அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாவே ஓபனர் 2 பேருமே பெருசா சோபிக்கல. வந்து பவர் பிளேவை பயன்படுத்தி பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட். இந்த வருஷம் IPL-ஓட பவர் பிளேவோட அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கக்கூடிய ஒரே பிளேயர் அஜின்கிய ரஹானே தான். அந்த அளவுக்கு பயங்கர ஃபார்ம். ஆனா அவரோட ரெக்கார்ட் அப்படியே வெறும் 17 இருக்கிறது எப்போன்னு பாத்தீங்கன்னா 7ல இருந்து 14 ஓவருக்குள்ள. 7வது ஓவருக்கு அப்புறம் 14வது ஓவர் வரைக்கும் அவர் வந்து ஆடுறப்போ அவரோட ஆவரேஜ் வெறும் 17 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு டாப் முதல் 5-6 ஓவர் 2 பேருமே நல்லா ஆடிடுவாங்க, ஓப்பனர்ஸ் 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க போட்டீங்க. அதுல அஜின்கிய ரஹானேவை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுங்க. அதாவது 7ல இருந்து 14 ஓவருக்குள்ள அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவரோட ஆவரேஜ் வெறும் 17 தான் இருக்கு. இந்த சீசன் அவருக்கு ரொம்பவே புவர் ஃபார்மா தான் இருக்கு மிடில் ஓவர்ஸ்ல. ஆனா பவர் பிளேல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட 45 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட், கிட்டத்தட்ட 250 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து அடிச்சிருக்காரு பவர் பிளேஸ்ல. ஸோ இயர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீம் போறீங்கன்னா அதுல அஜின்கிய ரஹானே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாப் 2 பேருமே முதல் 6 ஓவர் ஆடிடுவாங்க அப்படின்னா நீங்க அஜின்கிய ரஹானேக்கு 50-50 ஆகும் 60-40 ரேஸ்ல கூட நீங்க கொண்டு போகலாம். ரகுவன்சி ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பட் இந்த மேட்ச் ரகுவன்சிக்கு முன்னாடியே மேபி மனிஷ் பாண்டேவை இறக்கி விட கூட சான்சஸ் இருக்கு. நெட்ஸ்ல ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு மனிஷ் பாண்டே. ஸோ லாஸ்ட் மேட்ச் உள்ள இறக்குனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆடுறதுக்கு. பட் இந்த கேப் அவருக்கான இதை நிறையவே கொடுத்துருக்கும். அது இல்லாம இந்த வேணுல பயங்கரமான ஆடக்கூடியவர், நல்ல பரிச்சயமான வேணு மனிஷ் பாண்டேவுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ மனிஷ் பாண்டே இந்த மேட்ச் வந்து ஒரு பிக் டிஃபரன்சியல் அண்ட் லோ பர்சன்டேஜ் பிக்கவும் இருப்பாரு. ரகுவன்சியை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ அது அவருக்கு கூடிய ஒரு மைனஸ். இப்போ ரகுவன்சி ஒரு 30 ரன், மனிஷ் பாண்டே ஒரு 30 ரன்னா மனிஷ் பாண்டேவோட ஃபேண்டசியில தான் இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் லாங் ஆஃப் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால அவர் மூலியமா 1 or 2 கேச்சஸ் மூலியமா வந்து அவரோட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்சியல் அண்ட் லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து மனிஷ் பாண்டே தாங்க இருக்க போறாரு உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். ரகுவன்சி as usual நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ரிங்கு சிங்
அண்ட் ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங் இவங்க எல்லாமே இந்த டீமோட ஒரு பிஞ்ச் ஹிட்டரா இருக்காங்க. கடைசி 5 ஓவருக்கு இவங்களோட ரோல் தான் இருக்கும். குறிப்பா ஆண்ட்ரூ ரசல்ல கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் மேட்ச் எல்லாம். ஸோ கண்டிப்பா அவர் வந்து ரிங்கு சிங்குக்கு முன்னாடியே வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. 15 ஓவருக்கு அப்புறம்னாவே கண்டிப்பா வந்து ஆண்ட்ரூ ரசல் வந்துடுவாரு. மேபி ஒரு 13வது 14வது ஓவர்ல விக்கெட் விழுதுன்னா ரிங்கு சிங்குக்கு ஆட வைப்பாங்க. அவர் வந்து குயிக்கா ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. டபுள் ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ ஆண்ட்ரூ ரசலுக்கு தாங்க இருக்கு. ஏன்னா ஆண்ட்ரிக் நோர்கியா, வைபவ் ஹராரோ, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன் இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போக போறாங்க. இதுல வைபவ் ஹராரோ என்ன ஆகும், இன்சியலா பவர் பிளேலயே பவுல் பண்ணுவாரு. ஒரு 3 ஓவர் வரைக்கும் தாங்க அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹர்ஷித் ராணா ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுவார். ஆண்ட்ரிக் நோர்கியா 4 ஓவரும், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், தென் சுனில் நரேன் 4 ஓவர் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்ல மீதி இருக்கக்கூடிய மினிமம் 1 ஓவர், மேக்ஸிமம் 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசலுக்கு வந்து கொடுப்பாங்க. குறிப்பா அது டெத் ஓவர்ஸ்ல தாங்க அவருக்கு கிடைக்கும். ஏன்னா வைபவ் ஹராரோ வந்து இன்சியலா பவர் பிளேல அவரோட ஸ்விங்கை பயன்படுத்துவாங்க. டெத் ஓவர்ஸ்க்கு அவருக்கு பெருசா கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஆண்ட்ரூ ரசல்ட் இருந்து மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். தென் பேட்டிங்ல வந்து 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். இது வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அந்த பேட்டிங் மூலியமா கிடைக்கும் இந்த 20 to 25 ரன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். பவுலிங்ல அவருக்கான ஃபேண்டசியல் இருக்குமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மட்டும் நீங்க ஆண்ட்ரூ ரசலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடலாம். ஆண்ட்ரிக் நோர்கியா, வைபவ் ஹராரோ, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஹர்ஷித் ராணா லாஸ்ட் இயர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றது காட்டிலும் செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட வேல்யூ பயங்கரமா இருந்தது. கிட்டத்தட்ட 5 மேட்ச்ல 13-12 விக்கெட் வரைக்கும் சம்திங் எடுத்திருந்தார். பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தலைகீழா இருக்கு. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவரோட ஃபேண்டசி வேல்யூ நல்லா இருக்கு. 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்கிறாரு. பட் செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு. செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு புவர் ஃபார்ம் இந்த சீசன் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடலாம். வைபவ் ஹராரோ அவர் அப்படியே ஆப்போசிட்ல இருக்காருங்க. வைபவ் ஹராரோ பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா மாதிரி ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவரோட ஆவரேஜ் ரொம்ப புவரா இருக்கு இந்த சீசன். பட் செகண்டா பவுல் பண்ணும்போது வைபவ் ஹராரோ இருந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலா வைபவ் ஹராரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போனா செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கேகேஆர். ஆண்ட்ரிக் நோர்கியா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷித் ராணா கூட இவர் தான் ஷேர் பண்ண போறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வருண் சக்கரவர்த்தி ஆப்போசிட் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பிலிப் சால்ட், தென் அதுக்கப்புறம் எல்லாமே டீசெண்டா ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடியவங்க தான். ஸோ அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மைனஸா இருக்கு. மேபி பவர் பிளேல பிலிப் சால்ட் வந்து ஒரு 4 ஓவர் வரைக்கும் இருந்துடுறாரு, அடிச்சு ஆடுறாரு அப்படின்னா மேபி பவர் பிளேல கொடுப்பாங்க. அவரோட 1 விக்கெட் இவருக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இவரோட பால்ல ரொம்பவே கஷ்டப்படுறாரு பிலிப் சால்ட். அதுக்கு அந்த முதல் 4 ஓவர் வரைக்கும் அவர் பவர் பிளேல நல்லா ஆடிட்டாருன்னா அவர் கொடுத்துருவாங்க. அவரோட விக்கெட் 1 விக்கெட் கன்ஃபார்மா கிடைச்சிடும். இந்த வென்யூல பெருசா ஸ்பின்னர்ஸ் அசட்ஸ் இல்லாதது ஒரு மைனஸ். இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்லுமே மினிமம் 1 விக்கெட் எடுத்துருவாரு. குறிப்பா செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும். தென் ஆர்சிபி லைக் பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேருமே ஒரு சூப்பர்வான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்சிபி டீமுக்காக. ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸா வந்து பிளே பண்ணல பிலிப் சால்ட். தென் அதுக்கு போல ஜேக்கப் பெத்தல் இருந்தார். ஜேக்கப் பெத்தல் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு லாஸ்ட் மேட்ச். பட் இந்த மேட்ச் டைரக்டா பிலிப் சால்ட் உள்ள வந்துருவாருங்க. பட் மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அவர் பண்ணாதது மைனஸ். ஆனா பவர் பிளேவை அழகா பயன்படுத்துறாரு. நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல ஒரே ஓவர்ல இவர் அடிக்கக்கூடிய அந்த 20 ரன் அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துருது. அதுதான் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா அவருக்கு வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுவே ஓல்டு பாயிண்ட் சிஸ்டமா இருந்ததுன்னா அந்த 20 ரன் அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வராரு. இவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளேவை அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை ரொம்ப சூப்பரா ஆடிடுவார். இவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல யாரும் இல்லாதது இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங் பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் பிரச்சனை அவருக்கு இருக்கு. பட் இருந்தாலும் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டாருன்னா அது விராட் கோலி பார்த்துக்குவார். வைபவ் ஹராரோ வந்து விராட் கோலி பார்த்துக்குவாரு. மேபி வைபவ் ஹராரோட ஃபுல்லா அவர் ஆடுறாருன்னா ஒரு சின்ன ஒரு த்ரெட் இன்சியலாவே இருக்கும். ஆனா பவர் பிளேவை அழகா பயன்படுத்திடுவாரு. அட்வான்டேஜ் எதுவும் இல்லாதது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் பண்ணாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். விராட் கோலி இந்த ஆவரேஜ் இந்த வெனூல ஆவரேஜ் பயங்கரமா இருக்குங்க. மேபி பேட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா 60ல இருந்து 80 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்கலாம். பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். சேஸ் பண்ணும்போது ரன்ஸ் கம்மி ஆனாலுமே கடைசி வரைக்கும் ரீஸ்குள்ள நின்று மேட்சை கொண்டு போவாரு. ஸோ இந்த வெனு பயங்கர பரிச்சயமான வெனு. நல்ல ஆவரேஜ் 10ல 9 மேட்ச் போத் இன்னிங்ஸ்மே ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் மேபி இயர்லியா ஒரு விக்கெட்டை வந்து கிடைக்கலாம். மயங்க் அகர்வால் இந்த வெனு பயங்கரமான பரிச்சயமான வெனு அவருக்கு. இந்த வெனுல நிறைய எக்கச்சக்க டொமஸ்டிக் மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ நல்ல டச்சில் இருக்காரு. பட் அவர் யாரும் ஆக்ஷன்ல எடுக்கல. தேவ்தாட் படிக்கல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்திருக்காரு. நெட்ஸ்ல
அவரோட பேட்டிங் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த வீடியோஸ்ல நானும் பார்த்தேன். நல்லா டைம் பண்றாரு. ஆனா இருந்தாலும் அந்த எடுத்துன மேட்சுக்குள்ள வர்றப்ப அந்த ஒரு கண்டிப்பா அந்த ஒரு நர்வஸ் இருக்கும். ஒரு பெரிய ஒரு பிரான்சைஸ்க்காக ஆர்சிபி இந்த வருஷம் ரொம்ப சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு கண்டிப்பா ஒரு நர்வஸா இருக்கும். நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொமஸ்டிக் லெவல்ல இப்ப நடந்த மேட்சஸ் ஓடியா இருக்கட்டும், T20 சைது முஸ்டாக் அலி எல்லாத்துலயுமே நல்லா ஆடி இருக்காரு. மயங்க் அகர்வால் ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு. உங்க டீமோட ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கவும் ட்ரை பண்ணுங்க. மேபி அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகங்க. ஸோ அவர் வெளியே போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. அந்த அட்வான்டேஜ் வந்து இல்லாம போயிடும். அந்த கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பஞ்ச் எதுவும் இல்லாம போயிடும். ரஜித் படிதாருக்கு ஒரு இன்ஜுரி இருந்தாலும் அவர் வந்து டீம் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அந்த இன்ஜுரி கன்சர்ன் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு இருக்கு அவரோட ஃபார்மை. ஏன்னா பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் அவர் வேணும் அப்படிங்கிறப்போ மேபி அந்த ஒரு சின்ன ஒரு நெகில் அவருக்கு வந்து இருக்கு. ஐ திங்க் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடிடுவாரு. இருந்தாலும் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸுங்க சுனில் நரேனா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே பயங்கரமா மிஸ்ட்ரிஸ் தான். லைக் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட் விழுந்துச்சுன்னா இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேபி டாப் 3 பேருமே நல்லா ஆடிட்டாங்கன்னா இயர்லியராகவே ரஜித் படிதாரோட விக்கெட் வந்து குலாப்ஸ் ஆயிடுங்க. ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் பெருசாக அவரை கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. விக்கெட் கீப்பர் மூலியமாவே சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நான் கடைசி 5 ஓவருக்கு இவர் வந்துருவாருங்க. மினிமம் 20 to மேக்ஸிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பாரு. போதுமானது. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஜித்தேஷ் சர்மாவுக்கு ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டிம் டேவிட், குர்னால் பாண்டியா, செஃபர்ட் இந்த காம்பினேஷன்ஸ்ல கண்டிப்பா டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய யாருமே வந்து லெஃப்ட் ஹேண்டர் இல்ல. குர்னால் பாண்டியோட டவுன் மேபி இயர்லியரா 2 விக்கெட் விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேகேஆருக்கு ஃபேவரா ஒரு டீம் போடுறீங்கன்னா குர்னால் பாண்டியோட டவுன் ரஜித் படிதாருக்கு முன்னாடியே வந்துடும். இயர்லியராகவே 2 விக்கெட், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிலிப் சால்ட்டும் மயங்க் அகர்வாலும் இயர்லியரா விக்கெட்டை விட்டுருவாங்க. முதல் 7 ஓவருக்குள்ள 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் சைடான டீம்ஸ் நீங்க போடுறீங்க. குறிப்பா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீம் நீங்க எடுக்க போறீங்கன்னா குர்னால் பாண்டியாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. பேட்டிங்ல வந்து 20 to 25 ரன்ஸ் குயிக்கா ஆடிடுவாரு. ஸோ ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாருங்க. ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டா இருப்பாரு. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீமை ட்ரை பண்ணுங்க. ஒரு இயர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறப்போ அதுல குர்னால் பாண்டியா மஸ்ட் ட்ரை உங்களோட டீம்ஸ்க்கு. ஸோ குர்னால் பாண்டியா மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவருங்க ஒரு போல் பண்ணிட்டு வருங்க. ஸோ அடுத்ததான் புவனேஸ்வர் குமாரோட 4 ஓவர், லுங்கி இங்கடி 4 ஓவர், யாஸ் தயால் ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாரு. சியாஸ் சர்மா மினிமம் 3 மேக்ஸிமம் 4. ஷெஃபர்டு கிட்ட இருந்து ஒரு ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. பெருசா கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ இந்த கடைசி 5 ஓவருக்கு அவரை வச்சுக்குவாங்க. ஷெஃபர்டும் டிம் டேவிட்டும் அந்த டீமை வச்சுக்குவாங்க. கடைசி 5 ஓவர்ல வந்து குயிக்கா வந்து ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அட்வான்டேஜ்ங்கிறப்ப அந்த ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்தாதான் ஃபேண்டசி டீம்ல வருவார், இல்லை அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ குர்னால் பாண்டியா அவரோட மினிமம் 3 மேக்ஸிமம் 4. புவனேஸ்வர் குமார் இன்சில பவர் பிளேல யாஸ் தயால் கூட பவுல் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல லுங்கி இங்கடி கூட புவனேஸ்வர் குமார் பவுல் பண்ணுவாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா லுங்கி இங்கடி மஸ்ட் ட்ரைங்க. 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பாரு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. நல்ல கட்டர்ஸ் பால் போடுவாரு. நிறைய வேரியேஷன்ஸ் அவர் வச்சிருக்காருங்க. ஸோ கண்டிப்பா T20க்கு ஆப்டா இருப்பாரு. ஸ்லோவர் வேரியேஷன், ஸ்லோவர் ஏர்கர் போடுவார், ஸ்லோவர் பவுன்சர்ஸ், இது மாதிரி ஸ்லோவர் வேஸ் T20க்கு ஆப்டான பவுல்ஸ் எல்லாமே அவர் பவுல் பண்ணுவார் டெத் ஓவர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப புவனேஸ்வர் குமார், லுங்கி இங்கடி 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால் இந்த காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா புவனேஸ்வர் குமார், சியாஸ் சர்மா இந்த காம்பினேஷன்ஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குர்னால் பாண்டியாவை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது குர்னால் பாண்டியா, லுங்கி இங்கடி, புவனேஸ்வர் குமார் இந்த காம்பினேஷன்ஸ்லோட போறது கூட ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா குர்னால் பாண்டியாவுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டு செகண்டா பேட் பண்ணும்போது டாப் த ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ண கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்கன்னா விராட் கோலி ஆஸ் யூசுவல். போத் இன்னிங்ஸுமே நல்ல ஆவரேஜ், நல்ல ரெக்கார்ட். ஸோ கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு ஆப்டா இருப்பாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது லுங்கி இங்கடி, அதே மாதிரி குர்னால் பாண்டியாவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ கண்டிப்பா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி டாப் த ஆர்டர் ப்ரொமோட் ஆகிறப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு. அதே மாதிரி கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரஹ்மானுல்லா குர்பாஸ்க்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நல்ல ஆவரேஜ் அவருக்கு இருக்கு. சுனில் நரேன் ஆஸ் யூசுவல் அவர் சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான். தென் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்கு செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. மேபி இது கல்கட்டாவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா செகண்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு வைஸ் கேப்டன் அல்லது கேப்டனா கொடுங்கன்னு சொல்லிடுவேன். இது பெங்களூர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு. அதே மாதிரி ஆண்ட்ரிக் நோக்கியா
ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆண்ட்ரி நோர்க்கியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நல்ல ஒரு காம்பினேஷனா வந்து உங்களுக்கு இருக்கும். சரி ஓகே. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த கமெண்ட் ஃப்ரீ கிவ்அவேக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க வீடியோ பாக்குறீங்க, ஒரு சின்னதா ஒரு கமெண்ட், யாரு இந்த போட்டியில வின் பண்ண போறா, விராட் கோலி எக்ஸாக்டா எவ்வளவு ரன் அடிப்பாரு, தென் சுனில் நரேன் எத்தனை விக்கெட் எடுப்பாரு, இந்த 3 கொஸ்டினுக்கு வந்து சரியா ஆன்சர் பண்றவங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருவோம். மேபி யாருமே சரியா சொல்லல, யாராவது 2 கரெக்டா சொல்லி ஒன்னு நியர்பை வந்திருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். மொத்தத்துல அந்த கிவ்அவே யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துரும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.